Taste the Daily. PSLV C-60 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இரண்டாவது ஏவுதளத்திலிருந்து நாளை இரவு 9:58 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது. ராக்கெட் ஏவப்படுவதற்கான 25 மணி நேர கவுண்டவுன் இன்று இரவு 8:58 மணிக்கு தொடங்குகிறது. ஸ்பேடெக்ஸ் A, ஸ்பேடெக்ஸ் B என தலா 220 கிலோ எடை கொண்ட இரண்டு சிறிய செயற்கைக்கோள்களை PSLV C-60 ராக்கெட் சுமந்து செல்கிறது. ஸ்பேஸ் எக்ஸ் திட்டத்திற்காக PSLV C-60 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளது. இது நிலவை ஆய்வு செய்யவும், ஆய்வு மாதிரிகளுடன் பூமிக்கு திரும்பவும், விண்வெளி ஆய்வு நிலையம் அமைக்கவும் இந்த தொழில்நுட்ப பரிசோதனை உதவும் என்று கூறப்படுகிறது. மேலும் தனித்தனியாக இரு விண்கலங்களை விண்ணில் ஏவி அவற்றை இணைய செய்வதற்கான சோதனை வெற்றி பெற்றால் இதை சாதித்த 4வது நாடு என்ற பெருமை இந்தியாவிற்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். குறிப்பாக முதலுதவி சிகிச்சை கூட பெற முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். எனவே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நிரந்தரமாக மருத்துவர்கள் பணியில் அமர்த்த வேண்டும் என பொதுமக்களின் சார்பாக அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்லதுரை வேண்டுகோள் வைத்தார். அதிமுக ஆட்சி காலத்தில் மருத்துவத்துறை பொதுமக்களுக்காக சிறந்து செயல்பட்டதாகவும் தற்போது திமுக ஆட்சியில் பொதுமக்களை அலட்சியப்படுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஒரு நோய்பட்டால் அதை பார்க்குறக்கு அங்கே ஆள் இல்லை. மருத்துவமனை இருக்கே தவிர அங்கே டாக்டர் இல்லை. டாக்டர் வராங்க, இன்சார்ஜ் டாக்டரு எப்பவும் ஒருக்கா வராங்க, எப்பவும் ஒருக்கா போகிறாங்க. இங்கே நோய்பட்டவங்க அதில் வந்து காத்து நிற்காங்க, கொஞ்சம் நின்று பார்க்குறாங்க, அதுக்கு முடியலை, என்ன செய்யறது, நம்ம தலைவலியானிட்டு போயிடுறாங்க. கடந்த நவம்பரில் மத்திய மருந்து ஆய்வகங்களில் பரிசோதிக்கப்பட்ட 41 மருந்துகளும் பல்வேறு மாநில ஆய்வகங்களில் பரிசோதிக்கப்பட்ட 70 மருந்துகளும் தரமற்றவையாக இருப்பதை மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு கண்டறிந்துள்ளது. அரசு ஆய்வகங்களில் பரிசோதிக்கப்பட்ட குறிப்பிட்ட சில மருந்துகள் மட்டுமே தரமற்றவை என்றும் பொது விற்பனையில் கிடைக்கும் மற்ற மருந்துகள் பற்றி மக்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தரமற்ற மற்றும் போலி மருந்துகளை கண்டறிவதற்கான நடவடிக்கையை மாநில கட்டுப்பாட்டாளர்களுடன் இணைந்து CTSCO மேற்கொண்டு வருகிறது. இத்தகைய மருந்துகள் அடையாளம் காணப்பட்டு பொது விற்பனையில் இருந்து அகற்றப்படுவது உறுதி செய்யப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.